ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வள்ளிவேலன் சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ரொமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம வள்ளியை தான் காமிக்கிறாங்க. வள்ளி வந்து செம்ம சந்தோஷமாக இருந்துகிட்ருக்காங்க. ஏன்னா நம்ம ரத்தினமையா நம்ம வள்ளி ஆசைப்பட்ட மாதிரி காலேஜுக்கு வந்திருப்பாங்க இல்லையா, அதை நினச்சி வள்ளி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வேலுவும் கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. நம்ம வேலுவும் சந்தோஷப்படுறாங்க. இதே டைம் என்ன நடக்குதுன்னா, நம்ம வள்ளி வந்து ஒரு லெட்டரை கையில வச்சிருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. கண்டிப்பா அது ரத்னமையா வந்து நம்ம வள்ளி போட்ட அதே அட்ரஸ்க்கு தான் வந்து அவங்க வந்து பதில் கடிதம் அனுப்பி இருக்காங்க போல இருக்கு. அந்த கடிதத்தை பார்த்த வள்ளி வந்து செம்ம சந்தோஷப்படுறாங்க. முதல் தடவை என் அப்பா வந்து கடிதம் போட்டிருக்காரு, இதை நான் கோவில வச்சுதான் பிரிச்சு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வள்ளி என்ன பண்றாங்க, லெட்டர் எடுத்துட்டு வேலுக்கிட்ட கூட சொல்லாம கோவிலுக்கு கிளம்புறாங்க. இதே டைம் வந்து நம்ம வள்ளியோட அத்தையை தான் காமிக்கிறாங்க. ஸோ வள்ளியோட அத்தையும் அவங்க பையனும் அதே கோவிலில் தான் இருந்துட்டு இருக்காங்க. நான் இவ்வளோ திட்டம்லாம் போட்டேன்டா, கடைசியில் எதுவுமே நடக்காம போயிடுச்சு. அந்த வேலு ரத்தின பக்கம் நிற்கும் வரைக்கும் என்னால் எதுவுமே பண்ண முடியாது. ஒரு விஷயம் தெரியுமா, அந்த ரத்தினத்தையும் வள்ளியையும் எவ்வளோ அழகா ஸ்மூத்தா பிரிச்சு வச்சேன். ஆனால் என்னால் அந்த வேலுவை கொஞ்சம் கூட நெருங்கவே முடியல. பொடி பையன் அவன் என்ன வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கான், அவனை ரத்தினத்துக்கிட்ட இருந்து என்னால் பிரிக்கவே முடியலடா அப்படின்னது. சரிம்மா விடுங்க, டென்ஷன் ஆகாதீங்கம்மா, பார்த்துக்கலாம் அப்படின்னு அவங்க பையன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது. அந்த பொடி பையன் வேலுதான் அந்த ரத்தினத்துக்கு லெட்டர் போட்டிருக்கான். அதனாலதான் அவனும் சொல்லாம கொல்லாம வந்து என்ன வேற அசிங்கப்படுத்திட்டான். நான் எப்படி பேரெல்லாம் வாங்கினேன், அதுக்குள்ள எல்லாத்தையும் கெடுத்துட்டானே. அவனுக்கு நான் அக்கா, நான் மற்றபடி எல்லாத்துலயும் அவன் தான் ஒசத்தியா இருக்கான். நடக்கக்கூடாது. இங்க பாரு, நாம இப்படியே வச்சுட்டு இருந்தோன்னு வச்சுக்கீங்க, எதுவுமே பண்ணாம இருந்தா அந்த வேலு ஒரு நாளைக்கு வேலை மாதிரி திடீர்னு வந்து நிப்பாண்டா. கடைசியில நாம தான் கை கட்டி நிக்க வேண்டியதா இருக்கும். கூடிய சீக்கிரமே அந்த வேலுவை ரத்தினம் கிட்ட இருந்து நம்ம பிரிச்சே ஆகணும் அப்படின்னு செம டென்ஷன்ல அந்த இடத்துல கத்திட்டு இருக்காங்க நம்ம வள்ளியோட அத்தை. இந்த பக்கம் நம்ம வள்ளியை தான் காமிக்கிறாங்க. அதே கோவிலுக்கு தான் நம்ம வள்ளி வந்திருக்காங்க. வள்ளியோட முகத்துல வந்து அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா அவங்க அப்பா அனுப்பின லெட்டரை வந்து நம்ம முதல் தடவையா படிக்க போறோமே அப்படின்னுட்டு நேரா கடவுள் முன்னாடி கும்பிட்டுட்டு இருக்காங்க. அதே சைட்ல தான் நம்ம வள்ளியோட அத்தையும் அவங்க பையனும் நின்றுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரும் வந்து நம்ம வள்ளியே காணல. இந்த பக்கம் வள்ளியும் அவங்க ரெண்டு பேரையும் காணல. அப்படின்னு பார்த்து என்ன நடக்குதுன்னா, சரியா நம்ம வள்ளியோட அத்தையும் அவங்க பையனும் வள்ளி இருக்கிற பக்கம் திரும்பலான்னு எடுக்கிறாங்க. கரெக்டா அந்த இடத்துல யாரோ ஒருத்தங்க நம்ம வள்ளியோட வாயை பத்தி தூரமா அழைச்சிட்டு போயிடுறாங்க. அது யாரு என்ன ஏதுன்னு நமக்கு காமிக்க இல்லை. இவங்க பாக்குறாங்க, யாருமே இல்லை. உடனே நம்ம வள்ளியை அங்கிருந்து மறைச்சிடுறாங்க. அப்போ கண்டிப்பா இது யாரோட வேலையா இருக்கும்னா, நம்ம வேலுவாத்தான் இருக்கும். இவங்க கண்ணில் படக்கூடாதுங்கிறதுக்காகவும் நம்ம வள்ளியோட அத்தையோட சுயரூபம் தெரிஞ்சதாலதான் வேலு வந்து வள்ளியை வந்து காப்பாத்திருக்காங்க. வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னெல்லாம் நடக்கும்.